ஆபரேஷன் விஜய் உள்பட பல போரில் பங்கேற்ற ராணுவ டாங்கி இன்று பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டது. கோவை ரெட்ஃபீல்டு இந்திய ராணுவ முகாம் அலுவலகம் அருகில் இந்திய ராணுவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட T-55 ராணுவ டாங்கி இன்று மதியம் 12 மணி அளவில் பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா இன்று காலை ரெட்ஃபீல்டு சாலையில் நடைபெற்றது. இந்திய ராணுவ லெப்டினன்ட் கர்னல் பிரார் திறந்து வைத்தார். பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள ரக ராணுவ டாங்கி 1955ஆம் ஆண்டு ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டதாகும். இது முதலாக 1971ஆம் ஆண்டு பஞ்சாப் அருகில் நடந்த போரில் பயன்படுத்தப்பட்டது. இதன் முனையில் இருந்து முதல் குண்டு 1971ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி புறப்பட்டது. தொடர்ந்து இந்தியாவிற்காக பல போர்களில் இது பயன்படுத்தப்பட்டது. தொடர்ந்து ஆபரேஷன் விஜய், ஆபரேஷன் பராக்கிராம் ஆகிய போர்களின் போது பயன்படுத்தப்பட்டது. தொடர்ந்து 38 வருடங்கள் இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த டாங்கி கடைசியாக 2009ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி கடைசியாக போரில் குண்டுகளை அனுப்பியது. அதன் பிறகு இந்த டாங்கி பயன்பாடு இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் இது கோவைக்கு கொண்டுவரப்பட்டு ரெட்ஃபீல்டில் பொதுமக்கள் பார்வைக்கு இன்று முதல் திறந்து வைக்கப்பட்டுள்ளது.